என்ன செய்வேன்? இப்படி ஒரு நிலைமை நம்ம குடும்பத்துக்கு வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. நாம நினைச்சது ஒண்ணு, ஆனா நடக்கிறது ஒண்ணால இருக்கு. ஒழுங்கா வளர்க்காம விட்டது ஏன் தப்புதான். இன்னும் எவ்வளவு அவமானப்பட வேண்டியது இருக்கோ தெரியலையே. கொஞ்சம் அமைதியா நீங்க ஒன்னும் பயப்படாதீங்கம்மா. விஷால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டான். ரிசல்ட் வந்ததும் உண்மை தெரியாதாமா போகுது. இங்க பாருங்க, உங்களுக்கு நல்லதாமா நடக்கும். எனக்கு விஷால் மேல நம்பிக்கை இருக்குமா? அவனே வாயை திறந்து நான் தான் பண்ணேன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன தடா நம்புறது? இப்படிதான் ஒரு பக்கம் யோசிக்கிறேன், ஆனா இன்னொரு பக்கம் டாக்டர் ரிசல்ட் வந்து என் புள்ள மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கைய காப்பாத்தாதான்னு ஏங்குதுடா. என் பிள்ளைங்கன்னு பெருமையா இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஒரு புள்ள என்ன தலைகுனிய வச்சுட்டானே. அத்தை, கண்டிப்பா உங்க வளர்ப்பு தப்பா போகாது அத்தை. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. டாக்டர் ரிசல்ட் வரும்போது அதுல விஷால் தப்பு பண்ணலன்னு தான் வரும். உங்க புள்ள மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை எவ்வளவு சரியானதுன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணும் அத்தை. விஷால் நிச்சயமா இப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்கவே மாட்டாரு. நீங்க அவரை நம்புங்க அத்தை. யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு ஒண்ணுமே தெரியலமா. அத்தை, எனக்கு நம்பிக்கை இருக்கு அத்தை. ரிசல்ட் நமக்கு சாதகமா நல்ல முடிவாதான் வரும் அத்தை. நீங்க தைரியமா இருங்க ப்ளீஸ்.